அரசு அதிக அலுவலகத்துக்கோ ஒரு அரசியல்வாதியோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க போய் பார்க்கணும், எனக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அதை நீங்கள் போய் பாருங்கள். அவர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம். இன்னும் ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கணும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்போம். குறிப்பாக உயரமான இடத்துல ஏறும்போது சற்று கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் சற்று ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 50-60 வயது நெருங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் போக்குவரத்தில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்க, இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு அமைப்பு. ராசியும் 7ல் சனி ஆட்சி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு அமைப்பு. இந்த 2 விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். குடும்பம், உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு நல்லா வலுத்து பார்க்குறதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. உங்கள் அந்த குடும்பஸ்தான